அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஸ்திக்ஃபார் பார்க்க போகிறோம். அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு இறையச்சத்தோடு இந்த சிறப்பு மிக்க இஸ்திக்ஃபாரை நம்ம ஓதுனோம்னா அல்லாஹ் நம்ம பிடிச்சிருக்க எல்லா பலா முசீபத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான், கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நீக்கிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செய்கிறது மூலமாக நம்மளை விட்ட பாவங்கள் மட்டும் போகிறதில்ல, அல்லாஹ் ஏன்னா அவர்களுக்கு தேவையான உணவு, ஆடை, இல்லை வருமானம் எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்குறான், கஷ்டத்தையும் நீக்கி வைக்கிறான். இது 4 லைன் தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அர்த்தம் உணர்ந்து இதை ஒரு வாட்டியாவது ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இது முதல்ல நீங்கள் என்னென்னு பார்க்கலாம். அல்லாஹ் மஃபிர் லீ ஹையினா இப்போ மையத்தினா. இதோடைய பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். யா அல்லாஹ், உயிரோடு இருப்பவரையும் மரணித்தவரையும் எனக்காக மன்னிப்பாயாக என்று பொருள். நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறப்ப நம்மளுக்காக மட்டும் கேட்கக்கூடாது, மற்றவங்களுக்காகவும் கேட்கணும். அப்போ தான் மற்றவங்க எல்லாருடைய எண்ணிக்கை அளவுக்கு நம்மளுக்கு நன்மையை கொடுப்பான்ல. 2வது வரி அல்லாஹ் மஃபிர் லீ ஷாஹிதீனா வா காயிஃபீனா. இந்த திக்ருடைய பொருள் என்னென்னா, இங்கு இருப்பவர்களையும் இல்லாதவர்களையும் எனக்காக மன்னிப்பாயாக என்ற பொருள். 3வதாக நம்ம பார்க்கலாம். அல்லாஹும்ம மஃபிர்லி ஷஹீரீன வ கபீரீனா. இதோடைய பொருள் என்னென்னா, சிறியவர்களையும் பெரியவர்களையும் எனக்காக மன்னிப்பாயாக என்று பொருள். இப்போ கடைசியாக 4வது என்னதுன்னு பார்க்கலாம். அல்லாஹு மஃபிர்லி தக்கரீனா வ உம்சானா. இது என்ன பொருள்னா, ஆண்களையும் பெண்களையும் அனைவரையும் எனக்காக மன்னிப்பாயாக என்று பொருள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை ரொம்ப சின்ன திக்ரு தான். ஒரு 5 வேளை தொழிலில் ஒரு வேளை தொழுவிலையாவது நம்ம ஒரே ஒரு வாட்டியாவது இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்துக்காக நிறைய செல்வத்தை சேர்க்குறோம், வீடு வாசல்ன்ட்டு எவ்வளவோ நம்ம செய்கிறோம். நம்ம துணிமணிலேருந்து நிறைய விஷயம் நம்ம செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மறு உலகத்துக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தா நம்ம ஒன்றுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக மறு உலகத்துக்கான துவாவையும் இந்த உலகத்துலேயும் நம்ம செய்யணும். யார் எப்போ இறந்து போகிறாங்கன்னே தெரில. சின்ன பிள்ளையிலேருந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு இறந்து போயிடுது. இந்த உறுதி இல்லாத இந்த உலகத்துக்காக நம்ம எவ்வளவோ செய்கிறோம். மறு உலகத்துக்காக கண்டிப்பாக சிறிய திக்ராவது பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.